ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த நவுன் கிளாஸ் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நவுன் கிளாஸ் லெசன் அப்லோட் பண்ணியிருந்தேன், பட் ஃபார் சம் ரீசன்ஸ் இட் வாஸ் டேக்கன் டவுன். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சு யூடியூப்லேருந்து. அதுலேருந்து நிறைய பேர் அந்த லெசன் அப்லோட் பண்ணுங்கள், அந்த வீடியோஸ் வந்து காட்டல யூடியூப்லன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலி ஹியர் இட் இஸ் ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் நவுன் கிளாஸ் லெசனை படிக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் இங்கிலீஷ் டிவி ஷோஸ்லேருந்து சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கேஷுவலாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோன் பி an interesting and an important lesson. So without any further delay, let's get started. ஃபர்ஸ்ட் நவுன் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் நவுன் வர வேண்டிய இடத்துல ஒரு கிளாஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ், முற்று பெறாத சென்டென்ஸ் வந்து நவுன் மாதிரி வேலை செஞ்சால் அதை தான் நம்ம நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ saw him, நான் அவனை பார்த்தேன். ஸோ நான் பார்த்தது யாரைனா அவனை, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல அவனைன்ற ஒரு ப்ரொனவுன், ஹிம்ன்ற ஒரு ப்ரொனவுன் இருக்குது. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள். ஐ saw what he did. இங்கே வாட் ஹீ டிட்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை போட்டிருக்கோம், பட் இது ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். வாட் ஹீ டிட் அப்படின்னா தமிழில் அவன் என்ன செய்தான் என்று, இல்லைனா அவன் செய்ததை. நான் அவன் செய்ததை பார்த்தேன், இல்லைனா நான் அவன் என்ன செய்தான் என்று பார்த்தேன். ஸோ அவனைக்கு பதிலாக அவன் என்ன செய்தான் என்றுன்னு சொல்லி ஒரு முற்றுப்பெறாத சென்டென்ஸ் அங்கே போட்டிருக்கோம். நவுன் இல்லை ப்ரொனவுன் வர வேண்டிய இடத்துல ஒரு முற்றுப்பெறாத சென்டென்ஸ் வந்து அங்கே அது நவுன் மாதிரி ஆக்ட் பண்ணுச்சுன்னா அப்போ தான் நவுன் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்கே எப்படி இந்த நவுன் மாதிரி ஆக்ட் பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த சாவுடைய ஆப்ஜெக்டாக தான் இந்த சென்டென்ஸ் வந்து வேலை செய்யுது. வாட் ஹீ டிட் அப்படின்றது மேலே சாவுடைய ஆப்ஜெக்ட் என்னது, ஹிம். பட் அடுத்த சென்டென்ஸில் சா உடைய ஆப்ஜெக்டாக வாட் ஹீ டிட்ன்றது ஆக்ட் பண்ணுது. ஆப்ஜெக்ட் பிளேஸில் பொதுவாக நவுன் ஆர் ப்ரொனவுன் தான் வரும். பட் இங்கே ஒரு சென்டென்ஸ் வந்து நவுன் இல்லை ப்ரொனவுன் மாதிரி வேலை செய்கிறதுனால இதை நம்ம நவுன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நோ யுவர் ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். ஸோ ஐன்றது இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட், நோன்றது வேர்ப். என்ன தெரியும், உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். ஐ நோ யுவர் ப்ராப்ளம். ஸோ உன்னுடைய பிரச்சனை, யுவர் ப்ராப்ளம்ன்ற நவுனை எடுத்துகிட்டு அங்கே ஒரு சென்டென்ஸ், முற்று பெறாத சென்டென்ஸ் போட போகிறோம். ஐ நோ தட் யூ ஹாவ் அ ப்ராப்ளம். ஸோ இங்கே that you have a problem அப்படின்னா உனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று, இது முற்று பெறாத சென்டென்ஸ் இல்லையா? உனக்கு பிரச்சனை இருக்குன்னு அப்படின்றது ஒரு பாதி சென்டென்ஸ் தான். அதை ஐ நோ அப்படின்ற சென்டென்ஸோட சேர்த்து சொல்லும் போது தான் அது மீனிங் தரும். ஐ நோ தட் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். மேலே சொன்னது உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியும். அடுத்த சென்டென்ஸில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஸோ இங்கே இது என்னுடைய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பட் நான் இங்கே இதுன்னு சொல்லாமல் அந்த இது இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சென்டென்ஸ் போடுறேன். வாட் யூ said இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஸோ நவுன் கிளாஸ் எப்போவுமே ஆப்ஜெக்ட் பிளேஸில் மட்டும்தான் வரும்னு இல்லைங்க, சப்ஜெக்ட்லேயும் வரலாம். அண்ட் வேறு எங்கெல்லாம் வரும்ன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் யூ said அப்படின்னா நீ சொன்னது, நீ என்ன சொன்னாயோ அது என்னுடைய பிரச்சனை இல்லைன்னு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நவுன் கிளாஸ் சென்டென்சஸ் இருக்கும். இப்போ நவுன் கிளாஸ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ பொதுவாக சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்விஓசிஏன்ற பேட்டர்னில் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்படி தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் வரலாம், இல்லை ஆப்ஜெக்டாக வரலாம், இல்லை காம்ப்ளிமெண்ட்டாக வரலாம். சப்ஜெக்டாக வரும்போது அந்த சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நவுன் கிளாஸ் இருக்கும். ஆப்ஜெக்டாக வரும்போது சப்ஜெக்ட் வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நவுன் கிளாஸ் இருக்கும். காம்ப்ளிமெண்ட்டாக வரும்போது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நவுன் கிளாஸ் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் நவுன் கிளாஸ்? சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். அதாவது நவுன் கிளாஸில் நம்ம பயன்படுத்துகிற கன்ஜங்ஷன் மூணு விதம் தான். தட், வெதர், இல்லைனா கொஸ்டின் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ சப்ஜெக்ட் பிளேஸில் வருதுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே நவுன் கிளாஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மூணில் ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ரிமைனிங் சென்டென்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். நவுன் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸில் வருது அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்ப் இருக்கும். அடுத்தது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை எழுதிட்டு சப்ஜெக்ட், வேர்ப், அதே மாதிரி ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட் வேணும்னா இருக்கலாம். காம்ப்ளிமெண்ட் பிளேஸில் வருதுன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் அந்த சென்டென்ஸ்க்கு தேவையான காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட் இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். எனக்கு உன் நிலைமை தெரியும். ஐ நோ யுவர் சிச்சுவேஷன். ரைட், எனக்கு உன்னுடைய நிலைமை தெரியும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்கிறேன். என்ன விஷயம்? உன்னுடைய நிலைமை, யுவர் சிச்சுவேஷன். ஸோ யுவர் சிச்சுவேஷன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்டில் இருக்குது, ஒரு நவுனாக வந்திருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன்ற நவுன் எடுத்துகிட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். முற்று பெறாத சென்டென்ஸ், இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ்.
உன்னிடம் பணம் இல்லை என்று எனக்கு தெரியும். ஸோ இங்க எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு விஷயம். உன்கிட்ட பணம் இல்லன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ உன்கிட்ட பணம் இல்லன்னு அப்படின்றது ஒரு முற்றுப்பெறாத சென்டென்ஸ். அது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல பொதுவா நவுன் ஆர் ப்ரொனவுன் தான் வரும். பட் இங்க ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து நவுன் ஆர் ப்ரொனவுனா ஆக்ட் பண்றதுனால இது ஒரு நவுன் கிளாஸ். ஐ நோ தட் யூ டோன்ட் ஹேவ் மனி. ஸோ நவுன் கிளாஸ் கன்ஜங்ஷன்ஸ் மொத்தம் 3ன்னு பார்த்தோம். இங்க எப்படி நான் தட் யூஸ் பண்ணேன்? ஏன்னா உன்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு. ஒரு அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம தேட்டை கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். ஐ நோ தட் யூ டோன்ட் ஹேவ் மனி. ஓகே. ஸோ அடுத்த சென்டென்ஸில் பாசிட்டிவாக வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். நாங்கள் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். வி ஹர்ட் அ நியூஸ். வி ஹர்ட் அ நியூஸ். அ நியூஸ்ன்றது இங்கே ஆப்ஜெக்ட் பிளேஸில் ஒரு நவுனாக வந்திருக்கு, ரைட்? அந்த நியூஸ்ன்ற நவுன் எடுத்துகிட்டு ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் போடலாம். இந்த கடை மிக பிரபலமானதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டோம்? அந்த என்னன்ற விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதை அந்த சென்டென்ஸில் நவுன் ஆர் ப்ரொனவுனா ஆக்ட் பண்ணுது. வி ஹர்ட் தட் திஸ் ஷாப் இஸ் வெரி ஃபேமஸ். இங்கே தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கடை மிக பிரபலமானதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா அந்த முற்றுப்பெறாத சென்டென்ஸ் தான் பாசிட்டிவாக நெகட்டிவாக கொஸ்டினான்றதை நீங்கள் பார்க்கணும். சரியா? ஸோ இங்கே முற்றுப்பெறாத சென்டென்ஸ் வந்து என்னது? இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் எது? இந்த கடை பிரபலமானது என்று. ஸோ இந்த கடை பிரபலமானதுன்னு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் உன்னிடம் பணம் இல்லை என்று, உன்னிடம் பணம் இல்லைன்ற நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நம்ம தட்டை கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தட்டை நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணும்போது பொதுவாக நவுன் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் தான் வரும். ஸோ தட் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் பிளேஸில் நவுன் கிளாஸ் எழுதலாம். பட் அது ஸ்போக்கன் இங்கிலீஷில் அவ்வளோ காமன் கிடையாது. ஓகே. ஸோ அடுத்த டைப்புக்கு போகலாம். அடுத்து வெதர்ன்ற கன்ஜங்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஏதாவது சொல். டெல் மீ சம்திங். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லு. டெல் மீ சம்திங். ஸோ இங்கே ஏதாவது சம்திங் அப்படின்றத எடுத்துகிட்டு ஒரு முற்றுப்பெறாத சென்டென்ஸ் போடலாம். உனக்கு ஏதோ உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லு. உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதான்னு சொல்லு. ஸோ இங்கே டெல் மீ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப். வெதர் யூ நீட் எனி ஹெல்ப்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே முற்றுப்பெறாத சென்டென்ஸில் இருக்கிறது ஒரு எஸ் ஆர் நோ கேள்வி வாக்கியம். இங்கே உனக்கு ஏதும் உதவி தேவைப்படுகிறதா அப்படின்றது ஒரு கேள்வி, கரெக்டாக? பட் இங்கே நம்ம எழுதும்போது வெதர் யூ நீட் எனி ஹெல்ப்னு தான் எழுதணும். வெதர் டூ யூ நீடுன்னு சொல்லி கொஸ்டினாகவே டைரெக்டாக எழுதக்கூடாது. டெல் மீ வெதர் யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெதர் யூ நீட் எனி ஹெல்ப்னா உனக்கு உதவி தேவைப்படுகிறதா என்றுன்னு அர்த்தம். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கட்டுரை எழுத வேண்டும். நீ ஒரு கட்டுரை எழுத வேண்டும். யூ ஷுட் ரைட் அன் எஸ்ஸே. ஒரு கட்டுரை எழுத வேண்டும். உனக்கு அனுபவம் இருக்கிறதா என்று நீ எழுத வேண்டும். ஸோ முற்றுப்பெறாத சென்டென்ஸில் இருக்கிறது ஒரு எஸ் ஆர் நோ கேள்வி, கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்னா வெதர் யூஸ் பண்ணும். யூ ஷுட் ரைட் வெதர் யூ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. உன்னிடம் அனுபவம் இருக்கிறதா என்று நீ எழுதணும். யூ ஷுட் ரைட் வெதர் யூ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த சென்டென்சஸில் வெதருக்கு பதிலாக நீங்கள் இஃப்பையும் யூஸ் பண்ணலாம். பட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இஃப் கிளாஸுக்கும் இந்த நவுனோட கன்ஜங்ஷன் இஃப்க்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றதுனால நீங்கள் வெதர்லேயே இருக்கலாம். வெதரே யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் இஃப்பை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இஃப் கண்டிஷனுக்கும் இதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. ஸோ இஃப்க்கு 2 யூசேஜ் இருக்குங்க. இஃப் கண்டிஷனலில் யூஸ் பண்ணுற இஃப் ஒன்று, வெதர் அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறது ஒன்று. ஓகே. அண்ட் இந்த மாதிரி நம்ம வெதர் ஆர் இஃப் யூஸ் பண்ணும்போது ஆர் நாட் அப்படின்றது இதோட சேர்ந்தே தான் வரும். அதோட அர்த்தமும் இதில் சேர்ந்தே தான் வரும். யூ ஷுட் ரைட் வெதர் யூ ஹாவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட். ஓகே. அது எழுதலைனாலும் நீங்கள் தனியாக சொன்னாலும் ஓகே தான், சொல்லலைனாலும் அதோட அர்த்தம் இதில் சேர்ந்தே தான் வரும். ஓகே. அண்ட் லாஸ்ட் டைப் எப்போ நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றதுக்கு இப்போ போகலாம். அவன் ஒரு கேள்வி கேட்டான். ஹீ ஆஸ்க்ட் அ கொஸ்டின். அடுத்த சென்டென்ஸில் ஒரு கேள்வி அப்படின்ற நவுன் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நான் ஏன் வெளியே செல்கிறேன் என்று அவன் கேட்டான். சரியா? நான் வெளியே போயிட்டு இருந்தேன். நான் ஏன் வெளியே போகிறேன்னு அவன் கேட்டான். ஓகே. ஹீ ஆஸ்க்ட் வை ஐ வாஸ் கோயிங் அவுட். ஹீ ஆஸ்க்ட் வை ஐ வாஸ் கோயிங் அவுட். ஸோ இன்கம்ப்ளீட் சென்டென்ஸில் இருக்கிறது ஒரு கேள்வி. நான் ஏன் வெளியே செல்கிறேன் இது ஒரு கேள்வி. அதனால் அந்த கேள்வியில் இருக்கிற கேள்வி வார்த்தையவே கொஸ்டின் வேர்டையே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணுறோம். ஹீ ஆஸ்க்ட் வை ஐ வாஸ் கோயிங் அவுட். இது நான் ஏன் வெளியே போகிறேன்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இங்கே வை வாஸ் ஐ கோயிங் அவுட்னு கேள்வி ஃபார்மில் எழுதக்கூடாதுங்க. ஓகே. இது டைரெக்டாக நம்ம கேட்குற கேள்வி இல்லை. அவன் கேட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். அவன் கேட்ட ஒரு விஷயம் ஒரு கேள்வியாக இருக்குது. நான் ஏன் வெளியே போனேன்னு அவன் கேட்டான். ரைட்? ஹீ ஆஸ்க்ட் வை ஐ வாஸ் கோயிங் அவுட். இதில் காமனாக நிறைய பேர் 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னது why was I going outன்னு டைரெக்டாக கொஸ்டின் ஃபார்ம்லேயே எழுதுறது, அது பண்ணக்கூடாது. ரெண்டாவது thatும் யூஸ் பண்ணுறது, he asked that why I was going out அந்த மாதிரி. ஸோ அதுவும் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள், இது சரியில்லை, this is wrong. இதுக்கு பதிலாக நீ சொல்வது சரியில்லை, நீ சொல்வது, இங்கே என்ன சென்டென்ஸ் இருக்குது, நீ சொல்வதுன்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் that you are saying அப்படின்னு எழுத முடியாது. ஓகே. நீ சொல்வது, நீ பார்ப்பது, அவன் கேட்டது, அவர்கள் கொடுத்தது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டை கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணும். அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அது, நீ என்ன சொல்கிறாயோ அது, நீ என்ன பார்க்கிறாயோ அது, அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது. ஸோ என்னன்ற கேள்வி வார்த்தை இருக்கிறதுனால நம்ம வாட்டை தான் கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணோம். இங்கே திஸ்ன்றது சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ நவுன் க்ளாஸை நம்ம சப்ஜெக்ட் பிளேஸ்லேயே வைக்க போகிறோம். வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ராங். நீ சொல்கிறது சரியில்லை. வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ராங். ஓகேங்களா? பொதுவாக நவுன் க்ளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் வர்றது தான் ரொம்ப ரொம்ப காமனுங்க. அதை மீறி சப்ஜெக்ட் பிளேஸில் நவுன் க்ளாஸ் வருதுன்னா அது இந்த மாதிரி வாட்டை கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணி வர நவுன் க்ளாஸாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம். உன்கிட்ட இருக்குன்னு, உன்கிட்ட இருக்கான்னு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு, இதெல்லாம் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ், முற்றுப்பெறாத வாக்கியங்கள். கரெக்டாக? இதெல்லாம் தனியாக நம்ம பேச முடியாது. அப்போ அது ஒரு முற்றுப்பெறாத வாக்கியமாக இருக்கும். ஸோ முற்றுப்பெற்ற வாக்கியத்தோடு இதை சேர்த்து சொல்லும் போது தான் இந்த ஹோல் சென்டென்ஸும் மீனிங்கை தரும். பாருங்கள், உன்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்கிட்ட இருக்கான்னு அவன் கேட்டான், உன்கிட்ட என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. ஸோ எனக்கு தெரியும், அவன் கேட்டான், என்கிட்ட சொல்லுன்றதெல்லாம் முற்றுப்பெற்ற வாக்கியம், கம்ப்ளீட் சென்டென்சஸ், ரைட்? ஸோ இது கூட அந்த முற்றுப்பெறாத வாக்கியங்கள், இன்கம்ப்ளீட் சென்டென்சஸை சேர்த்து சொல்லும்போது தான் இந்த ஹோல் சென்டென்ஸும் மீனிங்கை தரும். ஓகே. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், எனக்கு தெரியும், ஐ நோ. எனக்கு என்ன தெரியும், உன்கிட்ட இருக்குன்னு. ஸோ உன்கிட்ட இருக்குன்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ தேட் யூஸ் பண்ணி இதை நம்ம எழுதணும். ஐ நோ தட் யூ ஹேவ். உன்கிட்ட இருக்கான்னு அவன் கேட்டான். ஹி ஆஸ்க்ட், என்ன கேட்டான், வெதர் யூ ஹேவ். ஏன் இங்கே வெதர் யூஸ் பண்ணோம்? ஏன்னா முற்றுப்பெறாத வாக்கியத்தில் இருக்கிறது ஒரு கேள்வி, எஸ் ஆர் நோ கேள்வி, உன்கிட்ட இருக்கா என்று, ரைட்? ஸோ ஹி ஆஸ்க்ட் வெதர் யூ ஹேவ். உன்கிட்ட என்ன இருக்கிறது என்று என்னிடம் சொல். ஸோ டெல் மீ வாட் யூ ஹேவ். உன்கிட்ட என்ன இருக்கிறது, என்னன்ற கேள்வி வார்த்தை இருக்குது, அதையே தான் நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணோம். டெல் மீ வாட் யூ ஹேவ். சரிங்களா? இன்னொரு கம்பேரிசன் பாருங்கள். உனக்கு தெரியும் என்று, உனக்கு தெரியுமா என்று, உனக்கு எப்படி தெரியும் என்று. ஃபஸ்ட்டு இந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை மட்டும் சொல்லி பார்க்கலாம். அதாவது நவுன் க்ளாஸஸை மட்டும் சொல்லி பார்க்கலாம். உனக்கு தெரியும் என்று, that you know. உனக்கு தெரியுமா என்று, whether you know. உனக்கு எப்படி தெரியும் என்று, how you know. இப்போ இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்சஸோட சேர்த்து சொல்லி பார்க்கலாம். உனக்கு தெரியும்னு அவன் எனக்கு சொன்னான். he told me. உனக்கு தெரியும்னு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது, அப்போ that யூஸ் பண்ணோம். he told me that you know. உனக்கு தெரியுமான்னு அவன் என்ன கேட்டான். he asked me. என்னது கேட்டான்? உனக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறதுனால he asked me whether you know. அடுத்தது, உனக்கு எப்படி தெரியும்னு அவன் என்ன கேட்டான். he asked me. என்ன கேட்டான்? உனக்கு எப்படி தெரியும். எப்படின்ற கேள்வி வார்த்தை இருக்கிறதுனால how you know. இங்கே எப்படி எழுதக்கூடாதுங்க? he asked me how do you know. how do you knowன்னு கேள்வி ஃபார்ம்லேயே எழுதக்கூடாது, how you knowன்னு தான் எழுதணும். அண்ட் அதே மாதிரி he asked me that how you know. thatும் howவும் சேர்த்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேயா? இன்னும் ஒரே ஒரு கம்பேரிசன் பார்த்துட்டு டிவி ஷோஸ்லேருந்து சில கிளிப்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று, that you have some doubts. உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதா என்று, இதுக்கு என்ன வரும்? whether you have some doubts. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறது என்று, what doubts you have. இதை கம்ப்ளீட் சென்டென்சஸோடு சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் யூ ஹாவ் சம் டவுட்ஸ். உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதா என்று எனக்கு தெரிய வேண்டும், இல்லை என்னிடம் சொல்லுங்கள். ஓகே. ப்ளீஸ் டெல் மீ வெதர் யூ ஹாவ் சம் டவுட்ஸ். உங்களிடம் சில சந்தேகங்கள் இருக்கிறதா என்று என்னிடம் சொல்லுங்கள். ஓகே. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது என்று நான் கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ வாட் டவுட்ஸ் யூ ஹாவ், இல்லை டெல் மீ வாட் டவுட்ஸ் யூ ஹாவ். இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸோடு சேர்த்து இதை சொல்லும் போது தான் அது மீனிங் தரும். ஓகே. ஸோ இப்போது டிவி ஷோலேருந்து சில கிளிப்ஸ் பார்க்கலாம். நவுன் க்ளாஸ் அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது, என்ன கன்ஜங்ஷன் ஏன் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், இதெல்லாம் இப்போ பார்ப்போம். I hear that they're looking to open a store in Middleton. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, ஐ ஹியர் தட் தே ஆர் லுக்கிங் டு ஓப்பன் அ ஸ்டோர் இன் மிடில்டன்.
அதாவது மிடில்டனில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ண திட்டமிடுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஸோ ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுகிறேன். அது என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு முற்று பெறாத பாசிட்டிவ் சென்டென்ஸாக அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சென்டென்ஸ் அதுனா, தட் தே ஆர் லுக்கிங் டு ஓப்பன் அ ஸ்டோர் இன் மிடில்டன். ஸோ திட்டமிடுகிறார்கள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதனால இங்கே தேட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை எழுதியிருக்கோம். அடுத்த கிளிப்பிங் பார்ப்போம். I'll see what I can find. I'll see what I can find அப்படின்னா, என்னால் என்ன கண்டுபிடிக்க முடிகிறது என்று நான் பார்க்கிறேன். ஸோ என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு நான் பார்க்குறேன். ஸோ நான் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னா என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று. ஸோ என்னன்ற கேள்வி வார்த்தை இருக்கிறதுனால அதையே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். I'll see what I can find. Alright, that's all to do with today's lesson. ஸோ இந்த noun clause lesson உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி சிம்பிள் noun clauses அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், including the clips from the TV shows. Okay, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.